அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 10x5 சைஸ் உள்ள ஒரு கோவில் பேனரு. இதுதான் அந்த பேனரோட பிஎஸ்டி ஃபைல் டெலகிராம் குரூப்பில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோஷாப் 7.0 ஓப்பன் பண்ணிக்கிறேன். Ctrl O கொடுத்து அதோட பிஎஸ்டி ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சைஸ் என்ன வச்சுருக்கணுங்கிறது தெரியறதுக்காக நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். 10x5 300 ரெசல்யூஷன் RGB மோடில் வச்சுருக்கேன். சரிங்களா? Ctrl N 810 5 ஹைட்டு 300 ரெசல்யூஷன் RGBலே வச்சு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். RGBயில் வச்சு நம்ம CMK கலரில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்டை செட் பண்ணிடலாம். இப்போதான் நீங்கள் எப்படி செட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்தெந்த லெட்டர்ஸை பெருசு பண்ணணும், எந்த லெட்டர் சின்னது பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்கள் அதிகமாக நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தா தான் அந்த ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் டைப் பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபாண்ட்டு பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் செட் பண்ணிங்கன்னா தான், ஏன்னா நீங்கள் என்ன கலர் வைக்கிறீங்களோ அதுக்கு சூட்டாக இருக்கணும் பேக்ரவுண்டு. அதுக்காக தான். சரிங்களா? நியூ லேயர் ஒன்று போட்டுக்கலாம். இதில் 100 எல்லோ 100 கொடுத்துட்டு லைட்டாக கலர் நான் இப்படி இந்த பாட்டத்தில் நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். Ctrl- கொடுத்து ஸ்க்ரீன் நம்ம சின்னது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கார்னரில் மட்டும் ட்ரா பண்ணிக்கிறேன். அப்படி இந்த அளவில் ஒரு கவ் மாதிரி சென்டராக ஒரு கவ் மாதிரி வரா மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிடுங்க. பேக்ரவுண்டு அது மாதிரி டார்க் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே போங்க. இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்டு திரும்ப இந்த இடத்துல மட்டும் கார்னரில் மட்டும், ஏன்னா டிஃப்ரென்ஸ் தெரியணும் கலருக்காக. அதுக்காக நம்ம இந்த மாதிரி செட் பண்ணுறோம். செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சாமி கொண்டு வச்சிடலாம். அப்படி இந்த அளவில் வச்சுக்கிறோம். ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் இந்த பில்லர் அப்புறம் கொஞ்சம் லைட் எஃபெக்ட் வச்சுருக்கோம். பில்லரை கொண்டு வச்சுக்கலாம். அப்படி ஏன்னா சாமி அந்த கோவிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அது வச்சுட்டு ஓகே, இந்த சாமியும் கொண்டு சைடு போஸுக்காக நம்ம அதை வச்சுருக்கோம். அதை இந்த அளவில் வச்சுட்டு அடுத்தது அதுக்கு மேலே ஒரு லைட்டிங் எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். ஓகே, இதுதான் அந்த லைட்டிங் எஃபெக்ட் இங்கே இருக்குது. அதை மூவ் பண்ணி இந்த அளவில் வச்சிடலாம். சாமியோட ஃபேஸு தெரியணுங்கிறதுக்காக நம்ம அது மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இதோட பிளண்ட் மோடை நம்ம மாற்றி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா சாமி ஃபேஸு கிளியராக தெரியணுங்கிறது. ஓகே, இந்த மோட் தான் ஓவர்லே வச்சுருக்கோம். ப்ளஸ் நம்ம கோவில் பேக்ரவுண்டு. ஓகே, இந்த அளவில் ஒரு எப்படி சொல்கிறேன்னா, ஒரு சாமி நம்ம வச்சுருக்க சாமியோட பேக்ரவுண்டோட இந்த கோவில் பேக்ரவுண்டு லைட்டாக தெரியணும். அந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். அதுக்காக லைட்டாக இங்கே ஒயிட்டை கொஞ்சம் எரேஸ் பண்ணி விட்டுறேன். ஓகே, இந்த அளவில் சூப்பராக இருக்குது. இப்போ கோவில் பேக்ரவுண்ட் விட்டு மாஸ்கை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு இந்த சைடில் லைட்டாக அப்படி எரேஸ் பண்ணி விடுறேன். ஏன்னா நம்ம வச்சது தெரியக்கூடாது. வேறு ஒரு இதில் அது நார்மலாக இருக்கா மாதிரி நம்ம செட் பண்ணிடணும். அப்புறம் இந்த சைடில் ஒரு பில்லர் ஒன்று. அவ்வளோதான். நம்ம இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு கோவில் பேனர் ஒன்று பேக்ரவுண்டு நம்ம செட் பண்ணியிருக்கோம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு லைட் கலர் ஒரு ஒயிட் ஷேடோ ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது எப்படி கொடுக்கணும்னா, இங்கே ஒரு நியூ லேயர் ஒன்று போட்டுக்கிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுட்டு
ஒரு கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ணி அப்படி லைட்டாக ப்ரஷ் பண்ணுங்க. ப்ரஷ் பண்ணிட்டு அதோட பிளண்ட் மோட நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. நமக்கு எந்த அளவுக்கு ஓகே அப்படின்னு ஒரு ஃபீல் வருதோ அப்போ அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த பில்லர் வச்சுருக்கோம்ல, இது லைட்டாக அப்படி எரேஸ் பண்ணி விட்ருங்க. மாஸ்க் போட்டுங்க. நமக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் செட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது பிளண்ட் மோடு டிசால்வ் இருக்குது, மல்டிபிளாக வச்சுக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி எல்லாத்தையும் நான் லிங்க் குரூப் பண்ணிக்கிறேன். மீன்ஸ் எல்லாமே நான் லிங்க் பண்ணிட்டேன். ஒரே இதில் வந்து நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இதுக்கு ஒரு சில எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அது என்னன்னு நீங்கள் லேயரில் கிளிக் பண்ணி பிளண்ட் மோடில் போய் பார்த்துங்க. ஓகே. நம்ம டெக்ஸ்ட்டை ரெடி பண்ணி டைப் பண்ணி ஃபாண்ட்டு பிரித்து நம்ம செட்டப்பாக எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே பிரிச்சுக்கலாம் அப்படின்ற அளவில். ஓகே. கீழே வந்து அப்புறம் அந்த முடி காணிக்கை செலுத்துகிறவங்க அவங்களுக்காக வந்து ஒரு டேட்டா ஒன்று ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. அதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நான் என்னென்னு எப்படி ரெடி பண்ணுங்கிறது நீங்கள் பார்த்துடுங்க. ஓகே. இதையும் நம்ம எடுத்து நம்ம மேக்ஸிமம் இதில் கலர் கொடுக்குறப்ப நீங்கள் வந்து சிஎம்கேலே கலர் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும் பேனரு. நீங்கள் ஆர்ஜிபியில் வச்சு அதை ரெடி பண்ணிவிட்டு சிஎம்கே கன்வெர்ட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அனுப்பும்போது இப்போ இதில் இருக்கிற மாதிரியே இன்னும் ஒரு கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்காது சிஎம்கேல. அதுக்காக வேண்டி நீங்கள் சிஎம்கேலே கலர் டார்க்கான கலராக கொடுங்க. அப்போ தான் பேனர் நல்லா எடுப்பாக இருக்கும். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே. மற்ற எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அளவில் பேனர் தெரியணும். அந்த அளவில் நம்ம எடுத்துகிட்டு வந்து இப்போது அதை வச்சாச்சு. இதை மட்டும் லைட்டாக நம்ம மேலே ஏற்றிக்கலாம். ஏன்னா இங்கே கீழே இந்த இடம் இடிக்குதுங்கிறதுனால நம்ம மேலே ஏற்றி வச்சுக்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 கஞ்சி சைஸ் உள்ள ஒரு கோவல் பேனர் ஒன்று டிசைன் பண்ணியிருக்கோம். இதே லைட்ஸ் இங்கே ஒரு லைட்ஸ் வைக்கணுனாலும் வச்சுக்கலாம். அப்படி வச்சுன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இந்த பேனரோட பிஎஸ்டி ஃபைலு டெலகிராம் குரூப்பில் இருக்குது. மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. ஏன்னா இப்போ வந்து கோவில் ஃபங்க்ஷன்லாம் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. இந்த பேனர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டெக்ஸ்டெல்லாம் கொஞ்சம் மேலே கொண்டு வந்துக்கலாம். இன்னும் இந்த லைட்டு வெளிச்சம் பட்டு இதெல்லாம் மறையுது. அப்படி இல்லைன்னா அந்த லைட்டை பேக்கு கொண்டு போய்க்கலாம். ஓகே. இந்த அளவில் வச்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.